ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எருசலேமினுடைய வாழ்வை பற்றி நம்ம தியானிக்கும் போது நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். எருசலேமின் வாழ்வு என்று சொல்லும்போது 2ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து 9 வரை நாம் படிக்கிற வேளையில், அதுக்கு முன்பதாக நம்ம 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பாழாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து கட்டப்படுகிற ஒரு அனுபவம், பாழாக்கப்பட்ட நிலையிலிருந்து கட்டப்படுகிற ஒரு அனுபவம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, எருசலேம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறதையும் அதன் வாசல்கள் இடிபட்டதும், எருசலேமின் அலங்கு இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. இந்த விதமான ஒரு பரிதாபமான நிலைமை, சில குடும்பங்கள் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். சில வாலிபர்கள் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். சில சபைகள் இப்படி பரிதாபமான நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். அதாவது சபைகளை பிசாசு பாழ்படுத்துகிறான். சில ஊழியங்களை பிசாசு, கிறிஸ்தவத்தை பிசாசு பாழ்படுத்துகிறான். கிறிஸ்தவத்தை பிசாசு பாழ்படுத்துவதற்கு காரணம் யார் மூலமாக என்றால் கள்ள ஊழியர்கள் மூலமாக, கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன செய்யப்படுகிறது? பாழாக்கப்படுகிறது. அதனாலே எருசலேம் அது பாழாய் கிடக்கிறதை இங்கே பார்த்து என்னவென்று சொன்னால், அந்த எருசலேம் மறுபடியும் வாழ வேண்டும், எருசலேமை மறுபடியும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை கட்ட வேண்டும், அதை சரிப்படுத்த வேண்டும். அப்படி என்று சொல்லி நெகேமியா என்று ஒரு மனிதன் எழும்பினான். நெகேமியாவை கொண்டு கர்த்தர் என்ன வாழ்வை ஏற்படுத்த, எருசலேமுக்கு வாழ்வு உண்டாவதற்கு நெகேமியாவை கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தர் மையப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம மூலமாக 2 நடக்கும். ஒன்றில் என்னன்னா வாழ்வு வரும், இல்லைன்னா நம்ம மூலமாக தாழ்வும் வரலாம். அதாவது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிற மாதிரி ஒரு வீட்டில் நீங்கள் நீ மருமகளாக வந்துட்டீங்கன்னா, வந்த பிறகு அந்த வீடு என்ன செய்யும்? வாழவும் செய்யும், இல்லை பாழா போகவும் செய்யும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் இந்த வீட்டுக்கு மருமகனாக வந்த பிற்பாடு இந்த வீடு, என்னுடைய மனைவியினுடைய வீடு நல்லா வாழ்ந்திருக்கு, நல்ல செழிப்பு உண்டாயிருக்கு, ஆவிக்குரிய நிலைமை எல்லா நிலைமையிலும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறீங்களா? உண்மையாக நான் கேட்குற ஆண் சகோதரமாக கேட்குறேன், என் மனைவியுடைய வீடு செழிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறவங்க, நான் வந்த பிற்பாடு எங்கள் வீட்டில் எல்லாம் நல்ல காரியங்கள் நடந்தது, நிச்சயமாக சொல்ல முடியாதா? நான் சொல்ல முடியும். நான் வந்த பிற்பாடு என் மனைவி வீட்டுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சுது, இல்லை அமெரிக்கா போனாங்க, எல்லாம் நல்லது நடந்துச்சுது. ஆகவே நான் அந்த வீட்டுக்கு யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் பார்வோனை அவன் வீட்டை என்ன செய்தான்? ஆசீர்வதித்தார். ஆகவே யோசேப்பா இருந்தா உங்கள் நிமித்தமாக நீங்க போகிற வீடு என்ன செய்யப்படும்? நீங்க பெண் எடுக்கிற குடும்பம், சிலர் அவன் பெண் அவனை மருமகனா ஏற்றுக்கொண்டான் பாருங்க, அன்னையோடு அது அவ்வளவுதான், ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. ஏன்னா ஏறின அன்னையிலிருந்து அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சுட்டான், குடு குடு குடு, கட்டில் குடு, பீரோ குடு, அப்புறம் டெலிவரிக்கு போனா அதை கொடு, இதை கொடு. என்னதான் நான் பிரசங்கம் பண்ணாலும் திருந்தாத கிடையாது. யார் வாலிப பசங்களை சொல்றேன், நீங்க மாமனார் வீட்டில் கேட்டா உங்களுக்கு எருசலேமின் வாழ்வு வராது. எருசலேமின் வாழ்வு மாமனார் வீட்டு மூலமா வராது. எருசலேமின் வாழ்வு ஆண்டவர் அவங்களுக்கு நீங்க முழங்கால் நின்னா வரும். கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம மாமனார் வீட்டை நம்பி இருக்கிற எந்த ஆண்களும் சரி, எருசலேமின் வாழ்வு வராது. அதாவது நீங்க உங்களால மாமனார் வீடு பாழடைஞ்சு போகும். அது மாதிரி வாங்குறதுனால உங்க தலைமுறையும் பாழடைஞ்சு போயிடும். அப்படின்னா சாபம் போட நினைக்காதங்க. இது சத்தியம், இது வசனம். அந்நிய ஜனங்களுடைய அந்த காரியங்களை பார்த்து பின்பற்றாததுங்கள். எங்க தாத்தா வாங்கினாரு, எங்க அப்பா வாங்கினாரு, என்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் கொடுத்தோம், அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் அவங்க மருமக்கள் மாதிரி கேட்குறாங்க, நானும் கேட்குறேன். எதுக்கு? நீ பைபிள் படித்தவன் என்ன செய்யாத, கேட்காத. வசனம் தெரிஞ்ச ஒருபாடு நீ அப்படிலாம் கேட்குற, நீ உன் சொந்த காலில் நிற்கணும். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நான் அந்த மாதிரி கேட்டு ஒன்றும் வாங்கலை, நான் அப்படி நச்சரிக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர்
என்ன ஆசீர்வாதமாக வைக்கிறார். ஆமென். கர்த்தரை நீங்க நம்பி வாழுங்க, ஆண்டவரை சார்ந்து வாழுங்க, கையினால் உழைச்சி வாழுங்க. எருசலேமின் வாழ்வு என்ன செய்யும்? உண்டாயிருக்கும். எங்க வாங்கலாம் எங்க புடுங்கலாம் அப்படின்னு பார்க்க கூடாது. எருசலேமின் வாழ்வு சகை வீட்டுக்கு வந்தது. சகை வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் சொன்னா, அநியாயமாய் நான் இனி வாங்க மாட்டேன், வாங்கினது என்ன செய்கிறேன் நாளத்தினையாய். எங்கெல்லாம் லஞ்சம் வாங்கினீங்களோ எல்லாம் திரும்ப கொடுத்துடணும். அதே போல ஆஸ்திகளை எனக்கு இருக்கிறதுல பாதியை விட்டு என்ன செய்கிறேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இதுவரையிலையும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதாவது இந்த உலகத்தில் மனுஷர்கள் அவர்கள் ரெண்டு விதமாக வாழ்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை தனக்காக வாழ்கிறாங்க, சுயநலமான வாழ்க்கை. அவங்களால தான் உலகமே பாழா போகிறதுக்கு காரணம். உலகம் பாழா போகிறதுக்கு காரணமே இந்த சுயநலமாக வாழுகிறவர்கள். சுகபோகம், அவங்களுக்கு என்ன செய்யணும்? சுகபோகமாக இருக்கணும். ஐஸ்வர்யவான் இருந்தான், அவனுக்கு நிறைய சாப்பாடு இருந்தது, ஆனாலும் துணிக்கையினாலே பசியை ஆற்ற தன் வயிறை நிரப்ப ஆசையாக இருந்ததான அந்த ஏழை அவனுக்கு அந்த துணிக்கை கூட கொடுக்கல. ஆசையாக இருந்த ஆனால் கூட என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. இந்த மாதிரிப்பட்டதான சுயநலவாதிகள், நான் வாழ்ந்தா போதும், நான் சாப்பிட்டா போதும் அப்படி என்று சொல்லி, நான் கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் அப்படி என்று வாழுகிறதான ஒரு அரசியல்வாதியினால தேசம் பாழாய் போகும். ஹிட்லர் பாருங்க, ஹிட்லரால உலகமே என்ன செய்தது? பாழாக்கப்பட்டது. உலக மகா யுத்தம் உலகத்தை பாழாக்கியது. எவ்வளவு நாசம், எவ்வளவு நஷ்டம். யாராவது உங்க வீட்டில் நாய்க்கு கூட ஹிட்லர் பெயர் வைக்க மாட்டீங்க, அப்படிதானே? யாராவது ஹிட்லர் பெயர் உங்க பிள்ளைகளை வைக்க விரும்புறீங்களா? வைக்க மாட்டோம் இல்லையா? ஹிட்லர் அப்படின்னா யாரும் அவ்வளவு மிக கேவலமானவன், உலகத்தை பாழ்படுத்தினவன். உலகத்தை அவன் பாழ்படுத்த காரணம் என்ன? இஸ் செல்ஃபிஷ்னஸ், அவனுடைய சுயநலம். நான் நல்லா இருக்கணும், நான் வாழணும், நான் உலகத்தை எல்லாம் என்ன செய்யணும்? ஆளணும். வேறு யாரும் உலகத்தை என்ன செய்யக்கூடாது? ஆளக்கூடாது. எல்லாத்தையும் நான் ஆதிக்கம் பண்ண வேண்டும், அரசாள வேண்டும் என்கிற இந்த செல்ஃபிஷ்னஸ் அது யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டதான ஆட்கள், அப்படிப்பட்ட ஆட்களாலே தேசம் பாழாய் போகிறது மாத்திரம் அல்ல, ஒரு சபை கூட பாழாய் போகும். ஒரு சபையை பாழாக்க முடியும். நீங்கள் சுயநலமாக சிந்திக்கிற ஆட்களாக, உங்களுடைய நன்மை மட்டும் போதும், நான் வருகிறேன், நான் போகிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், அவ்வளோதான். பக்கத்து இருக்கிற எக்கேடு கெட்டு போனாலும் சரி, அதை பற்றி கவலையே இல்லை. எட்டி கூட பார்க்க மாட்டேன். கொஞ்சம் சிரிச்சா தான் என்ன. பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து கொஞ்சம் சிரிங்க. ஒன்றும் 5 காசு 10 காசு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பல்லு ஏற்ற இருக்கோ அந்த பல்லை கொஞ்சம் காட்டுங்க, அதுவே சபையை வாழ வைக்கும். என்ன தியாலஜின்னு கேட்குறீங்க? இதுதான் தியாலஜி. ஆமாம், வீட்டில் கூட கொஞ்சம் அந்த சில பிரதர்ஸ் எடுத்துக்கிட்டா, இல்லை ஆண்கள் எடுத்துக்கிட்டா இடிச்சு வச்ச புளின்னுவாங்க, உம்முன்னு இருப்பான் பாருங்க. வீட்டில் வந்தாலும் சிரிப்பே கிடையாது, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரிட்ட சிரிப்பான். மனைவியை பார்த்தா சிரிப்பே வராது, சுட்டு போட்டாலும் முகத்தில் சிரிப்பு வராது. கொஞ்சம் சிரிங்களா, வாழும். அல்லேலூயா. குடும்பம் வாழணும்னா கொஞ்சம் முகத்தில் சிரிப்பு என்ன செய்யட்டும்? வரட்டும், சிரிப்பு வரட்டும். அதனால இந்த சுயநலம், சுகபோகம், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும், அடுத்தவனை இப்போ எப்படி போனாலும் சரி, அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு இருந்தாச்சுன்னு சொன்னால் உலகம் வாழாது, உங்களால் குடும்பம் வாழாது, உங்களால் சபை வாழாது, உங்களால் ஏதோ ஒன்று நடக்கணும். ஆமேன். நீங்கள் இந்த உலகத்தை வாழ வைக்கணும். ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி வாழ வச்சிங்கன்னா, நீங்கள் வாழ வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்வார்னா நீடித்து தருவார். நீடித்த ஆயுசு நாட்கள், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி உனக்கு என்ன செய்வேன்? நான் ரட்சிப்பை காண்பிப்பேன். எருசலேமின் வாழ்வில் ஒன்று என்னன்னா, நீடித்த வாழ்வு, சுக வாழ்வை கர்த்தர் தருவார். இந்த சுக வாழ்வு இல்லாத காரணமே என்னன்னா, நமக்குள்ள இருக்கிறதான அந்த ஒரு அழுத்தம். நம்ம அழுத்தம் என்னன்னா, அடுத்தவங்களையும் அழுத்திடும். இப்போ நான் இங்கே ரொம்ப அழுத்தமாக இருக்கிறேன்னு வச்சுங்க, ரொம்ப முகத்தை சீரியஸாக வச்சுட்டு இருக்கிறேன்னு வச்சுங்க, உடம்புல 1000 கஷ்டம் இருக்கலாம், பல பிரச்சனை இருக்கலாம், யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியில் வரும்போது, மேடையில் வரும்போது நல்லா சந்தோஷமாக சிரித்து நான் பேசினேன்னா
உங்களுக்கு என்ன வந்துடும், அந்த மனசில் இருக்கிறதான அந்த ஒரு பாரமெல்லாம் போய் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் வரும்போதே தலைவலியோடு தான் வந்தேன். இன்னும் தெரியல, இந்த பாஸ்டர் அந்த பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே தலைவலி போயிடுச்சு. நான் மந்திரம் தந்திரம் ஒன்றும் போடலை. இங்கே வந்து நான் என்ன செஞ்சேன், உற்சாகப்படுத்தினேன், அவ்வளோதான். கொஞ்சம் உற்சாகமாக பேசினா போதும், உங்களோட தலைவலி போயிடும், உங்கள் பிபி நார்மல் ஆகிடும். இந்த சர்ச்சுக்கு போய் பிபி நார்மல் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, மேடையில் வர்றதான நாங்கள் என்னன்னா ஒரு இறுக்கமான முகத்தோடு இருக்கிறது இல்லை. எல்லாம் எத்தனையோ வீட்டில் பிபி காரணம் என்ன தெரியுமா, உங்களுடைய இருப்பு சரியில்லை. நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து பாருங்க, எல்லாருக்கும் என்னன்னா பிபி குறையும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆகையினால மற்றவர்களுக்கு நம்ம மூலமாக ஏதோ ஒன்று நடக்கணும், வாழ்வு வரணும், பாழா போகக்கூடாது. நம்ம மூலமாக பக்கத்தில் இருக்கிறவங்க பாழா போயிடவே கூடாது. நம்மளால் நம்முடைய மனைவி பாழா போகக்கூடாது, குடும்பம் பாழா போகக்கூடாது, சபை பாழா போய்விடக்கூடாது. நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. சில ஆட்களால் நன்மையும் இல்லை, கெடுதலும் இல்லை. அதாவது சந்தோஷம். அப்படி அல்ல, என் மூலமாக என் தேசம் வாழ வேண்டும், என் மூலமாக இந்த சபை வாழ வேண்டும், என் மூலமாக என் குடும்பம் வாழ வேண்டும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்கிறவளா இருக்கிறீர்களோ, வாழ்வுக்காய் செயல்படுகிற மக்களா இருக்கிறீர்களோ, அந்த அளவு கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை ஏராளமாய் தருவார், வரங்களை ஏராளமாய் தருவார். தேவன் உங்களுக்கு அதிகமாக நன்மைகளை தந்து கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நன்மையாக வந்து அமரும். தேவனுடைய கரம் நன்மையாக வந்து அமர்ந்து கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நீடித்த நாட்கள் சுக வாழ்வை கர்த்தர் தருவார். இந்த ஒரு வருஷம் கூட இருக்கட்டும், பார்ப்போம், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் வெட்டி போடலாம் என்று சொன்னார் எஜமான், தோட்டக்கார எஜமான். காரணம் என்ன? பலன் கொடுக்கவில்லை. அது ஏன் நிலத்தை பாழ்படுத்துகிறது? ஏன் நிலத்தை கெடுக்க வேண்டும்? சிலர் கர்த்தர் அந்த குடும்பத்திலிருந்து எடுத்துடுறாரு. ஏன்னா அவனால என்னன்னா குடும்பம் பாழாய் போகிறது. தினந்தோறும் பிரச்சனை, தினந்தோறும் சண்டை, தினந்தோறும் ஏராளம் தேவையில்லாத காரியங்கள். அந்த குடும்பம் அதனால பாழாய் போகிறத பார்க்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கை பாழாய் போகிறது, நிம்மதி இல்லை. தேவன் அந்த ஆட்களை சீக்கிரமா எடுத்துடுறாரு. சபைக்கு பிரயோஜனமாக இருந்தா கர்த்தர் உங்கள் வாழ்வை நீடித்து தருவார். நீங்க பாருங்க, இந்த உலகத்துல ஆட்சி செய்கிற ஆட்கள் கூட நல்ல ஆட்சி செய்யறான்னா, அவன் 4-5 முறை முதலமைச்சராகவோ பிரைம் மினிஸ்டராக அதிபராக இருக்கிற ஆட்கள் சிலரை பாருங்க, அவனால் நிறைய காரியங்கள் நல்லதை செய்வான். என்னன்னா ஆண்டவர் உங்களை அளந்து பார்ப்பாரு. எந்த அளவுக்கு நீங்க நல்லவங்களா நன்மை செய்கிறவங்களா இருக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களா இருக்கிறீங்க, பிரயோஜனமா இருக்கிறீங்க என்கிறத கர்த்தர் பார்ப்பார். ரெண்டும் உண்டு. மனுஷ வாழ்க்கையில முழுமையாய் நன்மையே நம்ம செய்கிறோம்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் நம்ம தீமை செய்கிறவங்களா இருப்போம். எந்த முதலமைச்சர் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் எடுத்தாலும் சரி, நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் ரெண்டும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நன்மை யானவைகளை அதிகமாய் செய்கிறதான ஆட்சியாளர்களை கர்த்தர் பீடத்தில் அதிக நாட்கள் வைத்திருக்கிறார். நீங்க அதை ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்க்கலாம், அதே போல் 4ஆம் புஸ்தகத்தில் பார்க்கலாம். அவர்களுக்கு கர்த்தர் நீடித்த வாழ்வை கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆகவே நீங்கள் தேசத்துக்கு பயனுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நீடித்த ஆயுசு காலத்தை தந்து உங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருந்தீர்கள் என்று சொன்னால், வீட்டில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. உங்க வீட்டில் அதாவது பலர் இருப்பாங்க, சொந்த பந்தமெல்லாம் சொல்லுவாங்க, இவன் ரொம்ப நாள் வாழணும்னு வாழ்த்துவார்கள். ஆமென். உங்களை பார்க்கும் போதே வாழ்த்துவார்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, கல்யாண வீட்டுக்கு நேரே போக வேண்டியது. அநேகர் கல்யாண வீட்டுக்கு இப்படி தான் போவாங்க, சர்ச்சில் நடக்கும், வரமாட்டான். அங்கேயும் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு நேராக டைனிங் ஹாலில் போய் அங்கேயும் சாப்பிட்டுட்டு அப்படியே மொய் வைப்பானோ வைக்க மாட்டானோ போய்கிட்டே இருப்பான். கை நனைச்சாச்சு, ஸ்தோத்திரம். நீ கை நனைச்சா என்ன, நினைக்காட்டுன்னு வாழ்வு அதனால வராது. என்ன செய்யணும்? கல்யாணத்தில் சர்ச்சுக்கு வரணும், அது ஆராதனையில் பங்கு வரணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? போய் மண்டபத்தில் போய் உட்காந்து அங்கே சித்தப்பா வந்திருப்பாரு, பெரியப்பா வந்திருப்பாரு, மாமா வந்திருப்பாரு, அப்புறம் வேறு யாரெல்லாம் வந்திருப்பாங்க. பல இடங்கள்லேருந்து அந்த கல்யாணத்துக்கு தான் ஒரு முறை வருவாங்க. இது ஒரு முறை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத விடாமல்
எல்லார்ட்டையும் கொஞ்சம் கை கொடுத்து பேசி, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன அப்படி சிரிச்சு பேசினா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேர் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வீட்டில் வரும்போது இப்படி பேசியிருப்பீங்க, அப்படி தானே? என்ன பேசியிருப்பீங்க? அத்தை பேசினாங்களா, உங்கள் சித்தப்பா பேசினாங்களா, அவர் வந்திருந்தார், ஆமாம் அவரும் கூட பேசினாரா, பார்த்தாரு, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாரு. சந்தோஷமா இருக்குமா, சங்கடமா இருக்குமா? நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அவங்க வாழுவார்கள், அவங்களுக்கு வாழ்க்கை உண்டாகும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில் எல்லாத்தையும் பார்த்து பேசுனீங்கன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் அதுதான் அவளை வாழ வைக்கும், உங்களையும் வாழ வைக்கும், மக்களை வாழ வைக்கும். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 2ஆம் வசனம். எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். எருசலேமின் செய்தியையும் என்ன செய்தேன்? விசாரித்தேன். மேக் an enquiry. ஏதாவது நீங்க என்ன செய்யணும்? ஒரு கன்சர்ன் வேணும், விசாரிக்கணும். எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா கேட்கணும். நீங்க என்ன செய்யுங்க? விசாரியுங்கள். மனைவி விசாரிக்கணும், பிள்ளைங்களை விசாரிக்கணும். மனைவிட்ட சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டா என்ன என்ன கெட்டு போகுது? ஒன்றும் இல்லை. மனைவிட்ட கேட்க, நீ சாப்பிட்டியா? சாப்பாடு வச்சிருப்பாங்க, நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நீ சாப்பிட்டியா, இல்லை நீ வந்து சாப்பிடு, கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறுதி இருந்து அந்த குடும்பம் வாழும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு வார்த்தை கிட்ட கேட்கறது இல்லை. எத்தனை மனைவிமார்களுடைய சங்கடம் தெரியுமா? அதே போல பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு ஸ்கூல்ல பிள்ளைங்கள்ட்ட கேட்கணும், இன்னைக்கு என்ன படிச்சீங்க, உங்க டீச்சர் என்ன சொல்லி தந்தாங்க, எப்படி என்ன. என்னுடைய பேத்தி ஒருத்தி கொஞ்ச நாட்களாக சில வருஷத்துக்கு பள்ளிக்கூடத்தை சேர்த்த போது சோகமாகவே இருப்பா, போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அழுவா, அடம்பிடிப்பா. இவங்களும் என்னென்ன பண்ணி பார்த்தாங்க, அவளுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஸ்கூல் போகிற டைம் வரும்பொழுது அழுவா, ராத்திரி அப்படியே பயப்படுவா. கடைசியில் இவங்களும் சரியாக விசாரிக்கலை, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது இவங்களும் விசாரிக்கலை, அவளும் சொல்லலை. கடைசியில் அவளே போய் பிரின்ஸ்பால்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான், எனக்கு இந்த டீச்சர் வேண்டாம், எனக்கு வேறு டீச்சர் கொடுங்க, இந்த டீச்சர் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டான். அப்போ அம்மாவும் அப்பாவையும் கூப்பிட்டு இந்த அப்படி சொல்கிறா, என்ன சொல்கிறீங்க, அவளுக்கு பிடிக்கலைன்னா மாற்றிடுங்க அப்படின்ட்டு. காரணம் என்னென்னா, திருமணம் ஆகாத ஒரு வாலிப ஒரு டீச்சர், அதுக்கு எப்படி பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியல. சில பிள்ளைகள் இதனால் பைத்தியமாக மாறிடும், சைக்கலாஜிக்கலி ரொம்ப பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் வாழ்க்கையே பாழா போயிடும். ஆகவே ஒரு டீச்சரால் பிள்ளைகள் வாழ்க்கை பாழாய் போக முடியும். அதனால ஒரு டீச்சராக வேலை செய்யலாம், நீங்கள் ஒரு மேல் அதிகாரியாக இருக்கலாம், மேல் அதிகாரியாக இருந்து நீங்கள் கீழே இருக்கிறவனுடைய வாழ்க்கையை பாழாக்க முடியும். நீங்கள் நடந்து கொள்கிற தவறான நடக்கை, உங்களுடைய பேச்சு, நீங்கள் ஒரு அன்பில்லாமல் பாசம் இல்லாமல் நடந்து கொள்வதனால, கரிசனை இல்லாததுனாலே, ஆண்டவர் உலகத்தில் மனுஷன் நம்ம வச்சிருக்கா பாருங்க. நான் சொன்னேன், நம்முடைய செல்ஃப், நம்முடைய சுயநலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்காதபடி அடுத்தவங்க என்ன சாப்பிட்டாங்க, எப்படி வாழ்றாங்க, என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரிக்கிற கரிசனை உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. கரங்களை வைத்துக்கலாம். ஆண்டவரே, நான் கரிசனை உள்ளவனா இருக்கணும். பக்கத்து வீடை நம்ம பார்க்கணும், அந்த வீட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, ஒரு மாதிரி இருக்கிறாங்களே, கூப்பிட்டு நம்ம கேட்கணும், விசாரிக்கணும். இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்ல முடிந்தா சொல்லணும். அவ்விதமாக கரிசனையோடு நாம் இருந்தால் சபை வாழ்வது, குடும்பம் வாழ்வது மட்டுமல்ல, தேசமே வாழும். நம் மூலமாக தேசம் வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த சபைக்கு தருவாராக. அருமையார்களே, அவ்விதமாய் பாழடைந்து கிடந்துதான் எருசலேம். இந்த பாழடைந்து கிடந்த எருசலேமை விசாரிக்கிற ஒரு அனுபவத்தை பற்றி நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, அந்த நிலையை அவன் சொன்ன போது he realized that the Jerusalem was ruined. அந்த எருசலேம் பாழாய் கிடக்கிறதை நெகேமியா என்ன செய்தான் என்றால் உணர்ந்தான். சிலருக்கு என்னதான் நிலைமையை சொன்னாலும் புரியாது, சிலருக்கு என்னதான் சொன்னாலும் என்ன செய்யாது, புரியவே புரியாது. நம்ம கஷ்டத்தை நம்ம மற்றவங்களை சிலர் சொன்னால் புரியணும்னா, அந்த உதாரணம் சொல்கிறேன், பசியாக இருக்கு, பசியை பற்றி ஒருத்தன் சொல்கிறான்னா, பசின்னு சொல்லும்போது
நீங்க இப்போ 1 மணிக்கு இப்போ வர பசியை நான் சொல்லலை. 2 நாள் 3 நாள் பட்டினியா இருந்து சாப்பாடு இல்லாம இருக்கிறதான நிலைமைய புரியணும். அப்படி இருந்தாதான் புரியும். இருந்தாதான் என்ன செய்யும்? புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. என் கஷ்டம் யாருக்கும் புரியறதில்லை என்று மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஏங்குகிறார்கள், தவிக்கிறார்கள். குடும்பத்தில் அப்படிப்பட்டதான நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். விசாரித்தேன், அப்பொழுது அக்னியால் சுட்டரிக்கப்படுகிறதுமாய் கிடக்கிறது என்றார்கள். செய்தி கேள்விப்படுகிறார்கள், பாழாக்கப்பட்ட நிலைமையை கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்ட பிற்பாடு கேள்விப்பட்டதை உணர்ந்ததான நெகேமியா அதை உணர்ந்தான். அப்ப அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு தெரியணும். உணர்வை புரிஞ்சிக்கணும். பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பாஸ்டர் ஏன் இப்படி பேசுறாரு? பாஸ்டர் ஏன் இடம் விஸ்தரிப்பு திட்டத்துக்காக கேட்கிறாரு? பாஸ்டர் அதை சொல்ற இதை சொல்றாரு. சபையின் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் நமக்கு இடம் வேணும்? ஏன் ஆலயத்தை கட்டணும்? ஏன் அதை செய்யணும்? ஏன் இதை செய்யணும்? ஏன் எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? சொல்லுகிறதை புரிந்து கொண்டால் சபை வாழும். கீழே வைத்திய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே சபையை புரிந்து கொள்ளும்படி கிருபை செய்வீராக. சிலருக்கு சபையை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். பாஸ்டர் எதுக்கு பேசுறாரு, ஏன் பேசுறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கண்டிப்பாக பேசுவார். ஏன் கண்டிப்பா பேசுறாரு? சபைக்கு வரலன்னா ஏன் கேட்கிறாரு? புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவ்விதமாய் புரிந்து கொள்ளுகிற தன்மை, செல்ஃப் ரியலைசேஷன், நம்ம என்ன செய்யணும்னா நம்ம உணர்ந்து கொள்ளுகிற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். பாழாக்கப்பட்ட நிலைமை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில பாழாக்கப்பட்ட நிலைமையை உணர்றீங்களா? உங்க வாழ்க்கை எந்த அளவில் சீர்கேடா இருக்கிறது? ஜப வாழ்க்கை எவ்வளவு பாழடைந்து கிடக்கிறது? அதே போல பரிசுத்தம் எவ்வளவு சீர்கெட்டு போய் கிடக்கிறது? எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்னென்ன நிலைமையில இப்பொழுது பாழாக்கப்பட்டு கிடக்கிறீர்கள் என்பதை என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்க. திருமயப்படுத்தும். ஹல்லேலூயா. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னதான் புரியுது இல்லையா? சிலருக்கு அவங்களே புரியவே புரியாது. ஆகவே நம்முடைய தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்ம பிழைகள் தெரியவே தெரியாது. நம்முடைய பிழைகளை நாம் உணர முடியாது. அதை ஒருவர் எடுத்து என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். நம்ம கண்ணாடி இல்லைன்னா நம்முடைய முகத்தில் இருக்கிறதான அழுக்கு தெரியவே தெரியாது. ஆகினால் நாம் என்ன செய்யறோம்? கண்ணாடியை பார்க்கிறோம், கண்ணாடியை பார்த்து முகத்தை சுத்தம் பண்ணுகிறோம். அதே போல தான் நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்களை நாம் தானாக புரிந்து கொள்ள முடியாது. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு கண்ணாடி இருக்கிறது. இந்த பரிசுத்த வேத புத்தகத்தை நாம் எடுத்து பார்க்க வேண்டும், தினந்தோறும் பார்க்க வேண்டும். ஒரு நாளாவது நான் கண்ணாடியை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? இல்லை. தினந்தோறும் பார்க்குறீங்க. எத்தனை முறை பார்க்குறீங்க? 1 முறை பார்க்குறவங்க, 2 முறை பார்க்குறவங்க, 3 முறை. என்ன சொல்ல முடியாது. நான் எப்போ அடிக்கடி பார்ப்பேன். ஏன்னா தான் நான் என்றதே இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமாம். எப்போல்லாம் சமைங்க அப்படி போய் பார்த்துட்டு அப்படிதானே? சில சௌகரியமாக கையிலே வச்சிருக்கிறாங்க. பிரசங்க டைம்லேயே இடையில அப்படி பார்த்து பண்ணுறீங்களா இல்லையா? அப்படி பண்ணுறது இல்லையா? பிரசங்க முடிஞ்ச ஒரு பாடு. ஆமாம். எப்போவுமே எப்போவுமே கண்ணாடியை பார்க்குறோம். ஆனால் இதை எப்போ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இந்த வாரம் ஒரு முறையாவது பார்த்தவன் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். பைபிள் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் அந்த பைபிளை வாசித்தேன், இதன் மூலமாக நான் உணர்த்தப்பட்டேன். குறைவுகளை நான் கண்டுபிடிக்க வசனம் எனக்கு உதவி செய்தது. ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை பார்த்தா தான் நம்மகிட்ட என்ன அழுக்கு இருக்குங்கிறது தெரியும். அப்பப்போ என்ன செய்யலாம்? துடைக்கலாம். அப்பப்போ கழுவலாம். அப்பப்போ சுத்தமாகலாம். ஒரு வாரம் கண்ணாடியை பார்க்கலன்னா கடைசியில் பார்த்து பேய் மாதிரி இருக்கும் முகம். புரியுதா? அப்படி இல்லாமல் இருக்கணும்னா டெய்லி இந்த வேத புத்தகத்தை என்ன செய்யணும்? நாம் பார்த்து நம்மை சுத்தமாக்கி கொள்ளணும். அப்போதான் உணர்வடைவோம். அது மாத்திரமல்ல, ஏன் சபைக்கு வர்றோம்? சபைக்கு எப்படிப்பட்ட சபைக்கு வரணும் தெரியுமா? அதாவது பாவங்களை உணர்த்துகிற சபைக்கு வரணும். எங்க போனாலும் சரி, பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற சபைக்கு போங்க. நீ வாழுவாய் வாழுவாய் வாழுவாய்ன்னு சொன்னா வாழ மாட்டோம். பாவங்களை கண்டித்து உணர்த்தி நீங்க என்ன செய்யணும்? செல்ஃப் ரியலைஸ் ஆகணும்.
நீங்க உணரணும். ஐயோ நான் அதமானி, நான் பாவி என்று ஏசாயா கதறினான். அதே போல தாவீது என்ன செய்தான்? பாவத்தை உணர்ந்து உங்களுடைய கிருபையின்படி எனக்கு என்ன செய்யும், இறங்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். அப்படி பாவ அறிக்கை செய்தான். நறுங்குண்டு இதயத்தை என்ன செய்ய மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர் என்று சொல்லி அவன் தேவ சமூக நம்பிக்கையோடு அந்த பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பினான். பாருங்கள், உணர்வடைந்த அவனுடைய வாழ்க்கை எருசலேமை திரும்ப கர்த்தர் கட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 51வது சங்கீதம் இல்லையா, அங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு வார்த்தை இப்படி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 51வது சங்கீதத்தில் 18வது வசனம், 51:18, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எருசலேமின் மதில்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே நெகேமியால பார்க்கிறோம், எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. பாழாக்கப்பட்ட நிலையை உணர வேண்டும் என்று சொன்னேன். என்ன செய்யணும்? உணரணும். ரெண்டாவது என்ன உணரணும்னா, பாவத்தை உணர வேண்டும். we must realize our sins. நம்முடைய பாவத்தை என்ன செய்யணும்? உணரணும். இப்போ எங்க என்ன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அப்படிங்கிறத உணரணும். இப்போ இதுவும் வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது அதுதான் தாவீது என்ன செய்கிறான்? நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லணும்னா என்ன செய்திருப்பான் தெரியுமா? சும்மா வந்து சொல்லியிருக்க மாட்டான். நீங்க என்ன செய்யறீங்க? உங்க பிள்ளைகளிடத்துல போய் நீ சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க. புருஷன்கிட்ட மனைவி சொல்ற, நீ ஒண்ணுமே சரியில்லைன்னு சொல்றீங்க. அதே போல புருஷன் மனைவிட்ட சொல்றீங்க, நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்டேங்க, சரியில்லைன்னு சொல்றீங்க. அவருடைய தவறுகளை சில சமயத்தில் சுட்டி காட்டுகிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் அடுத்தவங்களுடைய தவறு நல்லா தெரியும். அதை சொல்றதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சொல்லிடுவோம். நம்ம மேல ஏதாவது புகார் சொன்னா, நம்ம மேல விமர்சனம் வந்தா நம்ம தாங்கிக் கொள்ள மாட்டோம். அடுத்தவர்களை விமர்சனம் செய்வது நமக்கு மிக எளிதான காரியம். பாஸ்டர் பற்றி எளிதாக விமர்சனம் பண்ணுவீங்க, உங்க வீட்டில் விமர்சனம் பண்ணுவீங்க, குறை சொல்வீர்கள். அப்படி குறை சொல்லுகிறவர்கள் என்ன செய்யணும்னா, உண்மையாக குறை சொல்வதாக இருந்தால் அது சரியாக சொல்லக்கூடிய நிலைமையில் நீங்க முதல்ல நல்லவங்களா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க முதலாவது உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நீங்களை கர்த்தருக்கு முன்பதாக உங்களை நேர்படுத்தி கொண்டு ஒரு நீதிமானாக, ஒரு உத்தமனாக வாழ்ந்து, அப்புறம் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே இந்த சகோதரன் மேல ஒரு தவறு நான் பார்க்கிறேன், ஒரு குறை அவன் மேல இருக்கிறது, அதை நான் எடுத்து போய் சொன்னா அவன் கேட்க மாட்டான், அவன் என் மேல என்ன செய்வான்? அவன் எரிஞ்செறிஞ்சு விழுவான், இல்லைன்னா அடிச்சே போடுவான். அதனால நான் வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கு. ஆனா நீங்க வாங்க ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை அழைத்து கொண்டு போக வேண்டும். அதுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டும். நாத்தான் தீர்க்கதரிசி எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருப்பான் எனக்கு தெரியல. ஆனா ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, மாத கணக்காக இந்த தாவீதினுடைய வாழ்வு, இடிந்து கிடக்கிற வாழ்வு கட்டப்படுவதற்காக அவன் முழங்காலை நின்றிருப்பான், உபவாசித்திருப்பான். உபவாசத்தோடு கண்ணீரோடும் தாவீதுடைய மதில் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே, தாவீதுடைய அலங்கம் கட்டப்பட வேண்டும், தாவீதுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு உபவாசத்தோடு அவன் ஜெபம் பண்ண பிற்பாடு இப்போ தீர்மானம் பண்ணுகிறான். ஆண்டவர் நடத்துகிறார், ஆவியானவர் நடத்துகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி இடத்துல சொல், நீ போ, இப்பொழுது போ என்று சொல்லி அவன் அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னதை கீழ்ப்படிந்து அங்கே போகிற சமயத்தில் அவன் பக்குவமாக ஞானமாக சொல்லுகிறான். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? இப்போ உணர்த்துறதும் கொஞ்சம் ஞானமா உணர்த்தணும், உணர்த்துறதும் ஞானமா உணர்த்தணும். மனைவிட்ட பேசும் பொழுது மனைவி தானே அப்படின்னு பேச உடைச்சிடக்கூடாது. உள்ளங்கள் உடைச்சிட்டீங்கன்னா சரி பண்ண முடியாது. சார் உடைஞ்சிட்டாங்கன்னா அதோட டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க. அவங்க செல்ஃப் வேல்யூவை டேமேஜ் பண்ணிடக்கூடாது, சுய மதிப்பை கெடுத்து போடக்கூடாது. ஆகையினால அன்போடு, பண்போடு, ஞானத்தோடு, பக்குவமாக மனைவியுடைய குறைய சொல்லணும், கணவனுடைய குறைய சொல்லணும், பிள்ளைங்களுடைய குறைய எடுத்து சொல்லணும். பாஸ்டா இருந்தாலும் விசுவாசிகிட்ட அப்படித்தான் என்ன செய்யணும்? சொல்லணும். விசுவாசிகள் பாஸ்டர்கிட்ட சொன்னாலும் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும். கடாமடா சொன்னீங்க அடி விழுந்துரும் உங்க மேல. கத்திரிக்கு சொல்ற, நாங்க அடிக்க மாட்டோம், வேலை இருந்து போட்டுருவாரு. நான் பாஸ்டர்கிட்ட வந்து ஆலோசனை சொல்றது ரொம்ப கவனமா இருக்க வேண்டும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆகவே அந்த விதமாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, பெரியவங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது கவனமா இருக்கணும், பெரியவங்களும் ஆலோசனை சொல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். உடைத்து போடக்கூடாது,
உடைத்து போடக்கூடாது. சில ஊழியமே வேண்டான்னு ஓடி போயிடுவாங்க, சில குடும்பமே வேண்டான்னு ஓடி போயிடுவாங்க, சில நான் விசுவாசியாக இருக்க வேண்டாம் ஓடி போயிடுவாங்க, சில நான் இந்துவாவே போறேன்னு போயிடுவாங்க. காரணம் நம்முடைய வார்த்தைகள். நாம் சிலரை என்ன செய்யறோம், டேமேஜ் பண்றோம். அப்படிப்பட்டவனா இராதபடிக்கு கவனமாய் நாத்தான் தீர்க்கதரிசியை போல பக்குவமாய் பேச கர்த்தர் நமக்கு ஞானம் தருவாராக. கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே நான் பக்குவமா பேசணும்ப்பா, பக்குவமா பேசணும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு காரியம், பாழாக்கப்பட்ட நிலையை உணர வேண்டும், பாவத்தை உணர வேண்டும், பாத்தியம் மறுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நெகேமியா 2:20 சொல்லியிருக்கு. நெகேமியா 2:20 வாசித்து பாருங்கள். The book of Nehemiah chapter 2 verse 20. நெகேமியா 2:20. அதற்கு நான் மறுமொழியாக, அதற்கு அவன் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரனாகிய நாங்கள் எழுந்து அவருடைய ஊழியக்காரனாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. பாத்தியம் இல்லை. ஆவிக்குரிய ஜீவியம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய வார்த்தை யார்கிட்ட சொல்லணும்? 12ஆம், அதாவது முந்தின வசனத்தில் சொல்லி இருக்கிறது. எந்த வசனம்? 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷம். அரபியன் அண்ணாலே இந்த பிசினஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அரேபியர்கள் வந்தார்கள், அங்கே யோசேப்பை விற்றார்கள் இல்லையா? யோசேப்பை வாங்குகிற அரேபியர்கள் வருவார்கள், விலை பேசுகிறவர்கள். ஊழியக்காரங்கிற பெயரில் இருப்பான், ஆனால் அவன் பிஸ்னஸ் மோட்டிவாக இருக்கும். பிஸ்னஸ் மோட்டிவ், பிழைப்பு நடத்தணும். இவன் தொபியா, சன்பல்லாத்து, இவன் எல்லாமே பிழைப்பு நடத்துகிறவர்கள். ஆலயம் கட்டணுமோ, அலங்க கட்டணுமோ, தேவ ராஜ்யத்தை கட்டணும். தேவன் ராஜ்யத்தை பற்றி தரிசனமே இல்லை, ஜனங்கள் ரட்சிக்கப்படணுங்கிற தரிசனமே இல்லை. சில ஆட்களுக்கு என்னன்னா அப்படி தரிசனமே இல்லாத விசுவாசிகள் இருப்பாங்க. ஆலயம் கட்டணும், எதுக்கு ஆலயத்தை கட்டணும்? ஒய்யமிஷில் இருக்கிறவங்க இல்லையா, போதாதா? தரிசனம் இல்லை. சன்பல்லாத்துகள், தொபியாக்கள் எப்பவுமே எதிராக பேசிட்டே இருப்பாங்க, பெரிய எதிராக பேசிட்டே இருப்பாங்க. எங்கே நீங்க 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறதான சமயத்தில் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும். நீ விசாரிக்கிறவனா இருந்தால் கர்த்தர் இன்னொருவனை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீ விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரித்தால் அந்த இடத்துல கர்த்தர் ஒன்று எடுத்து பயன்படுத்துவார். உன்னை கொண்டு கர்த்தர் எருசலேம் அலங்கத்தை கட்டியிருக்க முடியுமே, ஆனா உனக்கு என்ன இல்லை? தேவ ராஜ்யத்தை படி தரிசனம் இல்லை. ஆனா ஊழியக்காரன் இன்னொருத்தன் வந்தா, யாராவது மேடையில வந்தா, ஒருத்தன் பாட்டு பாடுனா கிரிட்டிசைஸ் பண்றது, பரியாசம் பண்றது, நிந்திக்கிறது, இதுதான் செய்யறது. ஊழியத்து பிறகு எப்படி ஆட்கள் வருவாங்க? ஊழியக்காரங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலேயே நீங்கள் மறுபடியும் வாசித்து பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதை கேட்ட பொழுது அரபியனான கேஷேம் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, ஊழியத்துக்கு ஒரு ஆள் முன்னுக்கு வந்துட்டாங்கன்னாலே உடனே பரியாசம் பண்ண வேண்டியது. உடனே என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. எப்படி பரியாசம் பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? ஆமா, பாடிடுவாங்களா? என்ன அவன் பிரசங்கம் பண்ணுவானா? எப்படி அவன் ஊழியம் செய்ய போறான்? அந்த ஊழியம் எல்லாம் நிக்குமா? இல்லை. அவர்கள் எவ்வளவு நாள் இந்த சபைக்கு போறாங்கன்னு பார்த்துருவோம், எவ்வளவு நாள் கிறிஸ்தவனா இருக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். இப்படி எல்லாம் பேசுவார்கள். அப்படிப்பட்ட பேச்சுக்களை நீங்கள் கேட்கும் பொழுது என்ன செய்யணும்? உங்களுக்கு சூடு ஏறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன செய்யணும்? 2ஆம் அதிகாரத்துல தான் 20ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே படித்தோம் பாருங்க. மறுமொழி கொடுக்க தெரியணும். பேசாம இருக்கக்கூடாது. அவன் சொல்றதை கேட்டுட்டு மொட்டை அடிக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் பிரேதம் விழுந்துச்சு, இவன் மொட்டை அடிக்க சொன்னா மொட்டை அடிக்க கூடாது. சொல்லணும், நாங்க மொட்டை அடிக்க மாட்டோம். சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? எங்களுக்கு பங்குமில்லை, எங்களுக்கு அந்த சடங்காச்சாரங்களையோ அந்த சடங்குலையோ அந்த காரியங்களை எங்களுக்கு பங்கில்லை, பாத்தியம் இல்லை.
தைரியமாக சொல்லக்கூடிய துணிச்சல் வேணும். எத்தனை பேர் சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ளவங்க இருக்கிறீங்க? கரங்களை வைத்து கத்திர மையப்படுதாலோ யா. கல்யாண சமயத்தில் தான் வருவான், சம்பல்லாத்து வருவான், தோபியா வருவான். அப்போ அவன் சொல்றதை என்ன செய்யக்கூடாது? கேட்கவே கூடாது. உங்களுக்கும் எங்களுக்கும் பாத்தியம் பங்குமில்லை, பாத்தியமில்லை. நாங்கள் எப்போவோ என்ன செஞ்சுட்டோம்? மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் பைபிளை படிக்க ஆரம்பித்து விட்டோம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாங்கள் கேட்போம். சொல்லணுமா வேண்டாமா? முதுகெலும்பு விசுவாசியா இருக்கணும். நெகேமியாவை போல இருந்தா கர்த்தர் உங்களை கொண்டு எருசலேமை கட்டுவார். கர்த்தர் உங்களை கொண்டு கிறிஸ்தவத்தை கட்டுவார். கர்த்தர் உங்களை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டுவார். கர்த்தர் உங்களை கொண்டு சபையை கட்டுவார். கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தையே கட்டுவார், தலைமுறையை கட்டுவார். அடுத்த தலைமுறை கிறிஸ்தவனா இருக்கணுமா வேண்டாமா? நீங்க அதுக்கு வழி காட்டணும், வழி நடத்தணும். இப்பவே என்ன செய்யக்கூடாது? பழைய வழியில் அப்படி போய் தொபியாவுக்கு பின்னால போகக்கூடாது. இப்பவே நீங்க யாரு? தொபியா, அப்புறம் வேற யாரு? சன்பல்லாத்து. இந்த சன்பல்லாத்து தொபியாக்கள் அவங்களுடைய ஆலோசனை கீழே போகாதபடிக்கு பாஸ்டர்கிட்ட வந்து கேளுங்க. நல்ல பாஸ்டர்ஸ், உங்க சபை பாஸ்டர் நல்ல பாஸ்டர் இருந்தால் கேளுங்க. என்ன அப்படின்னு சாவு வந்தா என்னன்னு கேளுங்க, சொல்லுவார். என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க, என்ன செய்யக்கூடாது கேளுங்க, சொல்லப்படும், அதை செய்யுங்கள். நல்ல நேர்த்தியா காரியங்களை செய்வோம். கர்த்தர் மகிமைப்படுத்தாலோயா. நெகேமியாவுக்கு அப்படி ஒரு போராட்ட குணம் இருந்தது. அந்த போராட்ட குணம் இல்லைன்னா கிறிஸ்தவ ஜீவியத்தை உங்கள் எருசலேம் கட்டப்படாது. உங்கள் ஆவிக்குரிய ஜீவம் மதில் இடிந்து போகும். மதில் கட்டப்பட வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டும் என்றால் துணிச்சலோட நிற்கணும். கர்த்தர் மகிமைப்படுத்துவான். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் நான் முடிக்க போறேன், ரொம்ப நேரம் ஆயிட்டு இல்லையா பேசிட்டே இருக்கிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுதும், 3ஆம் அதிகாரத்தில் 1-33 வரையில் உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வாசல்கள் கட்டப்பட்டது. என்ன கட்டப்பட்டது? வாசல் கட்டப்பட்டது. அதை பற்றி நான் தொடங்கினா முடிக்கவே முடியாது. அது தொடங்கினா முடிக்கவே முடியாது. வாசல் கட்டுறது, வாசக்கால் வைக்கணும், அதுக்கு பிறகு நிறைய வேலை இருக்கு இல்லையா? அதனால இன்னைக்கு வாசக்காலை வச்சுட்டு போயிடுறேன். மீதி கட்டுறது அப்பமா கட்டலாமா, இல்லை கட்டி முடிக்கணுமா? நிறைய இருக்கு, நிறைய வாசக்கால். எத்தனை வாசக்கால் தெரியுமா? 12 வாசக்கால் இருக்கு. அந்த 12ஐயும் அர்த்தத்தை நான் சொல்லி நான் என்ன செய்கிறேன்? ஜெபித்து முடிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே இந்த வாசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது வாசல் அது என்ன தெரியுமா? ரட்சிப்பு. முதலாவது வாசல் என்பது அது ரட்சிப்பை குறிக்கிற காரியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். முதல் வாசல் என்ன? அது ரட்சிப்பு. எங்க இருக்கு? நெகேமியா 3:1 ரட்சிப்பின் அனுபவம். அது ஸ்ட்ராங்காக கட்டி அது நல்லா பில்டு பண்ணணும். கர்த்தர் மகிமைப்படுத்துமா? ரட்சிப்பின் அனுபவத்தை நிறைவு செய்யணும், பூரணப்படுத்தணும், அலங்கரிக்கணும். அதான் முதல் ஆட்டு வாசல். 2வது மீன் வாசல். எங்க சொல்லியிருக்கு? 3:3 சொல்லியிருக்கு மீன் வாசல். அந்த மீன் வாசல் அப்படிங்கிறது என்னன்னா, the spiritual growth, the maturity, ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு ஏதுவான காரியங்கள். அது என்ன? உபதேசத்தை கேட்கணும், நல்ல மீன் சாப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீன்ல புரோட்டீன் இருக்கு இல்லையா? புரோட்டீன் இருந்தால் தான் நம்ம உடம்பு வளரும். ஆனால் புரோட்டீன் மட்டும் இல்லாமல் இருந்தால் உடம்பு என்ன செய்யாது? மசில்ஸ் நல்லா வளரணும்னா, ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன வேணும்? மீன் வேணும். எதுக்கு மசில் வேணும்? நமக்கு எதிராளி பிசாசு இருக்குதான். பிசாசோடு எதிர்த்து நின்று போர் செய்யணும்னா, யுத்தம் பண்ணணும்னா என்ன வேணும்? மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும். அப்படி என்றால் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறது தானே, அந்த மசில் ஸ்ட்ராங் ஆக்குறது தானே உணவு இதில் தான் இருக்குது. கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. புரோட்டீன் ரிச் ஃபுட்டு இதில் வச்சுருக்கார் ஆண்டவர். இதை எடுத்து என்ன செய்யணும்? எடுத்து டெய்லி சாப்பிடணும். சில ஒரே நாள் சாப்பிட்டுட்டு விட்டுருவான் அப்படின்னு இல்லை. டெய்லி தேவைக்கு ஏற்ற பிரகாரமாகவும் தினந்தோறும் நம்ம ரெகுலராக இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புசிப்போம் என்று சொன்னால் நாம் பலசாலிகளாய் மாறுவோம். மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, பாலை உண்ணத்தக்கவளானீர்கள். அதை பற்றி நிறைய நான் பேசலாம், சமயம் இல்லை, வேகமாக சார் சொல்லி முடிக்கிறேன். பாலை உண்ணத்தக்கவளான். சில ஆட்கள் பால் தான், மீன் கூட சாப்பிட முடியாது, பயப்படுறாங்க. மீனா அது என் தொண்டையில் குத்திக்கிடும். ஆமாம்,
தொண்டையில குத்தினால் என்ன, மீன் சாப்பிடலன்னா புரோட்டீன் வராது. ஆனால் என்ன மீனை எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு தெரியணும். கர்த்தருக்கு முள்ளை எடுத்து சாப்பிட தெரியணும். மாற்றி சொல்லிட்டேன், முள்ளை எடுத்துட்டு சாப்பிட தெரியணும். பாஸ்ட் மாதிரி சில டைமில் முள்ளோட கொடுத்துட்றோம், தொண்டையில் விற்கிறது இல்லையா? அதனால தான் பக்குவமாக எடுத்து கொடுக்க வேண்டியிருக்குது. அவசர அவசரமாக நான் பேசக்கூடாது, நிதானமாக எடுத்து பக்குவமாக கொடுக்கணும். தொண்டையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு கொடுத்தா நீங்களும் பிழைப்பீர்கள், நாங்களும் பிழைப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்களும் பக்குவமாக எடுத்து சாப்பிடுங்க, பக்குவமாக எடுத்து சாப்பிடுங்க. மீன் அவசியம், அதை பயப்படாதிருங்கள். பயந்து என்ன செய்யக்கூடாது. பைபிள் படித்தா அதுக்கு அடுத்தது என்ன செய்வாங்க, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஊழியத்துக்கு வான்னு கூடுவாங்க. அதுக்கு பிறகு அதை செய்யன்னு சொல்லுவாங்க, இதை செய்யன்னு சொல்லுவாங்க. பயப்படாமல் தைரியமாக என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த ஆவிக்குரிய உணவை ருசியுங்கள். உங்கள் வாழ்க்கை பலனுள்ளதாய் மாறும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மெச்சூரிட்டியை குறிக்கும். அப்புறம் நான் அப்படி விளக்கி சொல்ல முடியாது. ஓல்டு கேட் 3:6 லீடர்ஷிப்பை குறிக்கும். ஓல்டு கேட் லீடர்ஷிப்பை குறிக்கும். வசனத்தின் விளக்கங்கள் நெகேமியா 3:6 இருக்கிறது, யோசுவா 2:4 இருக்கிறது, ரூத் 4:11 இருக்கிறது, ப்ராவர்ப்ஸ் 31:23 இருக்கிறது. இதன்படி ஓல்டு சிட்டி மூப்பர்கள் அங்கே உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற இடம் லீடர்ஷிப்பை குறிக்கும். அதே போல் 3:13 அந்த வேலி கேட், அதாவது பள்ளத்தாக்கு என்ன வாசல், பள்ளத்தாக்கு வாசல். சங்கீதம் 23:4. அதே போல சங்கீதம் 84:6 மரண பள்ளத்தாக்கு என்ன மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன செய்யணும், பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கான பலனை உடையவளாய் மாற வேண்டும். அதை நீங்க தியானம் பண்ணி கொள்ளுங்கள். டங்கு கேட் அப்படின்னு சொன்னா என்னது, என்ன கேட் அது? குப்பமேட்டு வாசல். குப்பமேட்டு வாசல் அனுதினமாய் சுத்திகரிப்பு தேவை. ஆமென், அல்லேலூயா. உபவாசத்தோடு என்ன செய்யணும், ஜெபம் சுத்திகரிக்க வேணும். ஃபவுண்டன் கேட், அதாவது 3:15 மற்றும் 26 வசனங்கள். அநேகருக்கு தாகம் தீர்க்கும் வாழ்வை உடையவளாய் நம்ம இருக்க வேணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா காவலும் இதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை ஜீவ விட்டு என்ன செய்யும், புறப்பட்டு ஓடும். அதே போல 3:25 நம்ம வாசிக்கிறோம், அதாவது வாட்டர் கேட். என்ன தமிழ் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர் வாசல், அப்படித்தானா? ஊரணி வாசல். ஊரணி வாசல், த வாட்டர் கேட். பரிசுத்த ஆவியாகிய அந்த தண்ணீர், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. கரங்களை வைத்து கேளுங்க, ஆண்டவரே ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே நான் கட்டப்பட வேண்டும். நான் 8வது வாசலை சொல்கிறேன். நெகேமியா 3:28 வாசிக்கும் பொழுது அது ஹார்ஸ் கேட், குதிரை வாசல். மாம்சத்தோடு இரத்தத்தோடு மேல ரோமர் 7:23, எபேசியர் 6:12-18 வரையிலையும் மாம்ச இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதி நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. போர் செய்து நம்ம ஜெயிக்க வேண்டும். போராட்டமான வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த வாழ்க்கையை நம்ம கட்டி அந்த அனுபவத்தில் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 9 நான் நிறுத்த போறேன். ஈஸ்ட் கேட், நெகேமியா 3:29 ஈஸ்ட் கேட், த ஹோப் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து வருகையை பற்றியதான எதிர்நோக்கி இருக்கிற நம்பிக்கை. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இத்தனை அனுபவங்களும் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டும். அதன் பின்பு அதாவது த கேட் ஆஃப் மிப்காத், த கேட் ஆஃப் ஈஃப்ரீம், த கேட் ஆஃப் பிரிசன் கேட், இதெல்லாம் சொல்லப்பட்டு அதனுடைய வேறு அர்த்தங்கள் உண்டு. தேவசமயம் எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவர் நோக்கி கேட்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை இடிந்து கிடக்கக்கூடாது, என் வாழ்க்கை பாழாய் போய்விடக்கூடாது, என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். என் வாழ்க்கையை கத்துதாமே வாழ்வாதை ஆண்டவர் எருசலேமின் வாழ்வடையத்தக்கதாக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து எல்லாரும் கேட்டு ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை கட்டப்படட்டும். ஆண்டவரே, என் குடும்பம் இடிந்து கிடக்கிறது, உதவி செய்யும் என்று சொல்ல தேவ சமூகத்தில் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி கேட்போமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். பலன் தாருமே, கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பலனை தாங்கப்பா, என்னுடைய பலனை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்தன்னை
நீர் என்னை தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. உம் பலத்தால் என்னை நடத்திடுமே. கைகளை வைத்து உம் பலத்தால் என்னை நடத்திடுமே. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். கேட்போமா எல்லாரும்? எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். ஜெபமடி கேளுங்க. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. உம் பலத்தால் என்னை நடத்திடுமே. உம் பலத்தால் என்னை நடத்திடுமே. மனிதர்களின் நிந்தனையா மனநொந்து நிற்கின்றேனே. மன்னித்து மறக்க உந்தரின் பலன் தாருமே. கேட்போமா? மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே. மன்னித்து மறக்க உந்தரின் பலன் தாருமே. ஆமென். பலன் தாருமே, பலன் தாருமே,
என்னை நடத்திடுமே. மாம்சம் என்னில் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறே. பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாருமே. மாம்சம் என்னில் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறே. பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாருமே. பலன் தாருமே. பலன் தாருமே. பலன் தாருமே. பலன் தாருமே. உம் பலத்தா என்னை நடத்திடுமே. உம் பலத்தா என்னை நடத்திடுமே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் நீக்கமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.